ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தில் நாதன்ஸ் ரிவ்யூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது கார் டயர், பைக் டயர், அதோட ப்ரெஷர்லாம் மெஷர் பண்ணுற ஒரு டிஜிட்டல் டயர் மீட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பிராண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து அவைலபிள் வந்து அமேசான்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்செலாம் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் அமேசானில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதோட பவர் சோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா இது வந்து 2 AAA பேட்டரியால் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே 2 AAA பேட்டரி போட்டு நீங்கள் இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு பவர் சோர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதோட ஒர்க்கிங்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா இது வந்து ஆஃப் ஆயிரும். ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் டிஸ்பிளே ஆகும்போது கிலோ பாஸ்கல், PSI, பார், அது மாதிரி 3 இதில் நீங்கள் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் காட்டும். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக காரெல்லாம் வந்து மெஷர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா PSIயில் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், PSI பாயிண்டில் வச்சுட்டு இந்த நாசில் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இல்லைங்க ஒரு நிமிஷம் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த நாசில் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட காரில் இருக்கிற அந்த ஹேர் இன்டேக் பண்ணுற நாசில் பக்கத்தில் இதை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரெஷரில் ஹேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை உடனே இங்கே டிஸ்பிளேல வந்து காட்டிடும். ஸோ வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன இதில் நம்ம மெஷர் பண்ண போகிறோமோ அதை மட்டும் நம்ம முன்னாடி வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து இதை வைக்கணும். இந்த மாதிரி டிவைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரில் இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து காரோட ப்ரெஷர்லாம் கண்ணில் பார்த்தே தான் நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் இறங்கியிருக்கு, ஓகே ஃபில் பண்ணணும் அந்த மாதிரிலாம். இல்லை ட்ரைவ் பண்ணும்போது ஒரு சில டிஸ்கம்ஃபர்ட்டால் ஃபீல் பண்ணி நம்ம பண்ணுவோம். பட் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம எக்ஸாக்டாக வந்து இதுவும் ரொம்ப பெரிய டிவைஸ்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன டிவைஸ் தான். அதனால் வந்து நீங்கள் இதை காரில் இருக்க மூலிமா அதை எக்ஸாக்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீடடாக இது தேவை இல்லையான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் ஹேர் ஃபில் பண்ணுறதுக்கான டிவைஸஸும் நம்மளோட இதுலேயே கார்லேயே வந்து வச்சுக்கிற மாதிரி நிறைய ஹேர் ஃபில்லர்லாம் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் என்னோடய வீடியோலேயே வந்து நான் சேனல்லேயே அதை நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 டிவைஸுமே வந்து வாங்கி வைக்கிறது மூலயமா உங்களோட காருக்கு தேவையான ஹேரெல்லாம் வந்து நீங்கள் நீட் இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லாங் ட்ரிப்லாம் போகிறீங்கும்போது ஒரு டவுட் ஹெசிடேஷன்லேயே ஓட்டாமல் இந்த மாதிரி டிவைஸ்லாம் இருக்கிறதால நீங்கள் உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஸ்மாலாக ஃபீல் ஆகுதுன்னா ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரையாரிட்டி பண்ணி உங்கள் கார் ட்ரைவ் பண்ணலாம். ஸோ இதில் யூஸ்வலாக டிரைவர்ஸ்லாம் ஓட்டும்போது ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா காருக்கு ஃபில் பண்ணணுமா வேணாமான்னு ஒரு ஹெசிடேஷன்லேயே இருப்பாங்க. பட் இந்த மாதிரி டிவைஸ்லாம் நம்ம கையில் இருக்கிறது மூலிமா அந்த யோசனை இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரெஷர் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணி ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பவர் சோர்ஸும் பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிளாக கிடையாது, ஜஸ்ட் 2 AA பேட்டரிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இது யூசேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டாக இருக்கிறதால உங்களுக்கு அந்த 2 AA பேட்டரியே வந்து உங்களுக்கு AAA பேட்டரியே வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டிவைஸ்லாம் ரொம்ப ஒரு லைஃப் சேவிங் டிவைஸ்னே கூட சொல்லலாம். ஏன்னா டயரில் வந்து ஒரு சில டைம் ஃப்ளாட்டாக இருக்கிறதால ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதால அந்த மாதிரி ஒரு அன்னெசரியான விஷயத்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த டிவைஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வாங்கி உங்கள் காரில் வைங்க. இது வந்து ரொம்ப ஸ்பேஸ்லாம் எடுத்துக்காது. அது மட்டும் இல்லாமல் இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு எனக்கு இதை நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே ஃபீல் பண்ணேன். அதனால தான் வந்து என்னோடய சேனலில் இதை நான் ரிவ்யூவாக போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் டிவைஸை வந்து நீங்கள் வாங்கி உங்கள் காரில் யூஸ் பண்ணிவிட்டு இதோட யூஸ்ஃபுல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் என்னோடய வீடியோவில் சொல்லுங்கள். என் சேனலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.